And now we have been looking at the characteristics of that friendship. அந்த சிநேகிதனுடைய குணநலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். The first thing that we considered was, முதலாவதாக நாம் சிந்தித்த காரியம் என்னவென்றால், the friends of Jesus love one another as Jesus loved us. இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள் என்று சொல்பவர்கள் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அன்பு செலுத்தினாரோ அதை போல ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருப்பார்கள். And the second characteristics, இரண்டாவது அவர்களுடைய குணநலன்கள், verse 14. 14வது வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். Yes, the second important characteristic is, friends of Jesus obey his commandments. இரண்டாவதான முக்கியமான குணநலன்கள் என்னவென்றால், அவருடைய கட்டளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கீழ்ப்படிவார்கள். Jesus makes it very clear. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார், you are my friends if you do what I command you. நான் உங்களுக்கு எவைகளை சொல்லுகிறேனோ அவைகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் என்னுடைய சிநேகிதர்களாக இருப்பீர்கள். This is a command again repeated by our Lord Jesus Christ. இது மீண்டும் மீண்டுமாக நம்முடைய ஆண்டவர் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. In verse 10 the same idea is already stated. 10வது வசனத்திலே இதே காரியம் அங்கே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Now in verse 14 he makes it very clear that if you are my friends you will obey my commandments. 14வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறார், என்னுடைய சிநேகிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். One thing that I want to clarify here is, ஒரு காரியத்தை நான் இந்த விஷயத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். obedience will not make you his friend. கீழ்ப்படிதல் அவருடைய சிநேகிதர்களாக மாற்றாது. Instead obedience describe a friend. அதைவிட நீங்கள் சிநேகிதர்களாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள். So obedience is something that is the description given to the friend of Jesus. அங்கே கீழ்ப்படிதல் என்பது அந்த சிநேகிதர் என்ற நிலைமையிலே நாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. So one thing that we all need to understand this afternoon is, இந்த மதிய வேளையிலே நாம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். you cannot be the friend of Jesus if you are continuing in your disobedience. உங்களுடைய கீழ்ப்படியாமையிலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள் என்ற நிலைமையை அடைய முடியாது. If you are continuing in your self will and disobedience, you can never be called as the friend of Jesus. உங்களுடைய சுய விருப்பத்தையும் உங்களுடைய கீழ்ப்படியாமையும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அதிலே நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள். In chapter 14, 14வது அதிகாரத்திலே if you read verses 21 and 23, 21லிருந்து 23 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், there he makes it very clear that he will make his home with those who keep his commandments. அவருடைய கற்பனைகளை யாரெல்லாம் கைக்கொள்கிறார்களோ அவர்களிடத்திலே அன்பா இருக்கிறேன், அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்பதை அங்கே சொல்லுகிறார். Yes, that is very clearly mentioned in verses 21 and 23. 21லிருந்து 23 வரை அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோட வாசம் பண்ணுவோம் என்று. So the Lord will abide with those who obey his commandments. அவருடைய கட்டளைகளை யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களோடு அவர் நிலைத்திருப்பார் என்பதை அங்கே சொல்லுகிறார். And also he will disclose himself to those who obey his commandment. அதை அங்கே வெளிப்படுத்தவும் அவர் செய்கிறார், யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிகிறார்கள் என்பதை. And now when you come to Mark's Gospel chapter 3, மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே நீங்கள் வந்து பார்ப்பீர்கள் என்றால், there is a very specific occasion that happened in the life of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியம் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். We know that his mother and his brothers came to meet Jesus Christ. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அங்கே அவரை காண்பதற்காக வருகிறார்கள். There Jesus was crowded with lot of people and he was speaking to those crowd. அங்கே ஆண்டவரை சுற்றிலும் அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். So it was in a house and he was speaking to the crowd there. அங்கே அது வீடாக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். When someone told Jesus, see your mother and brothers came to see you, அங்கே ஒருவர் அங்கே ஆண்டவரிடம் சொல்லுகிறார், உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களை காண வந்திருக்கிறார்கள் என்று. Then what was the reply of our Lord Jesus Christ? அங்கே ஆண்டவர் சொன்ன மறுமொழி என்ன? He asked the question first. அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். What was the question? அவர் அங்கே கேள்வி கேட்டது என்ன? Who are my
mothers and brothers? யார் என்னுடைய தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள்? Did anybody give answer? அந்த கேள்விக்கு யாரேனும் பதில் அளித்தார்களா? No, nobody gave the answer. இல்லை, அங்கே யாரும் அவருக்கு மறுமொழி சொல்லவில்லை. Then Jesus himself answered his question. அங்கே ஆண்டவர் தன்னுடைய கேள்விக்கு தானே பதில் சொல்கிறார். What was the answer? அதனுடைய பதில் என்ன? Behold my mothers and my brothers, whoever does the will of God is my brother, sister and mother. தேவனுடைய சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். So dear brothers and sisters, one thing that we need to understand in our life is, பிரியமான சகோதர சகோதரியே, நாம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். the true friends of Jesus Christ will obey his commandments. இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சிநேகிதர்கள் என்பவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவர்களாக இருக்கிறார்கள். Unless and until you become an obedient child of God, the Lord Jesus Christ cannot call you as his friend. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை தவிர மீதி நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள். So this morning the question is, are you an obedient child of God? இந்த காலை வேளையிலே உங்கள் முன்பாக வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? Now when we think about obedience, அந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால், many times we say that we are obedient. அநேக நேரங்களிலே நாம் சொல்கிறோம் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று. But when you evaluate your obedience, ஆனால் உங்களுடைய கீழ்ப்படிதலை நீங்கள் பரிசோதனை செய்து பார்ப்பீர்கள் என்றால், many times we understand that it is just a half obedience. அது பாதி கீழ்ப்படிதல் என்ற நிலைமையிலே இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Isn't it? இல்லையா? A complete obedience is not coming out from the life of many believers. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே முழுமையான கீழ்ப்படிதல் என்பது வெளிப்படுத்துவது இல்லை. The wholehearted obedience is not seen in their lives. அவர்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான கீழ்ப்படிந்த ஒரு இருதயத்தை காண முடிவதில்லை. It's like some of our children, right? அது அந்த சிறு குழந்தைகளை, நம்முடைய சிறு குழந்தைகளை போல இருக்கும் இல்லையா? One day a child was standing in a high chair in the kitchen and trying to take something from the top. அங்கே ஒரு குழந்தை ஒரு சேர்ல ஏறி நின்று அந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப்ல இருந்து ஒரு பொருளை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறது. And suddenly his mother came into the kitchen. அங்கே திடீரென்று அந்த தாயார் அந்த கிச்சனுக்குள்ளாக வருகிறார்கள். And she saw that this fellow will fall down from there. ஒருவேளை அந்த இடத்திலிருந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அந்த தாயார் பார்க்கிறார்கள். Then she said, அந்த தாயார் அந்த குழந்தையிடம் சொல்கிறார்கள், son, please come down. மகனே கீழே இறங்கி வா. Please come down. கீழே இறங்கி வா. He did not come down. He was trying to get it again. அவன் அங்கே கீழே இறங்கவில்லை, அந்த ஒரு பொருளை எடுப்பதற்காகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். Then mother again said, please come down, otherwise you will fall. நீ கீழே இறங்கி வா, இல்லை என்றால் விழுந்து விடுவாய் என்று அந்த தாயார் சொல்கிறார்கள். That boy was not listening. அந்த குழந்தை அப்பொழுதும் அதை கேட்கவில்லை. And then the mother said, அதன் பின்பாக அந்த தாயார் சொன்னார்கள், come down. கீழே இறங்கி வா. Please and all she removed. அந்த தயவு செய்து என்ற வார்த்தையை எல்லாம் அவர்கள் எடுத்து விட்டார்கள். Then the boy looked at the face of the mother. அதன் பின்பு அந்த மகன் அந்த தாயாருடைய முகத்தை பார்க்கிறான். Understood that mother mean what she said. அந்த தாயாருடைய கோபமான முகத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு புரிந்து விட்டது என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது. So he slowly came down. அவன் மெதுவாக கீழே இறங்கி வந்தான். Sat on a chair. அந்த சேர்ல அமர்ந்தான். And then he said in his mind, அந்த அவன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளாக சொல்லிக் கொள்கிறான், Mummy, though I am sitting in this chair, நான் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், but still in my mind I am on that. ஆனால் நான் இன்னும் அந்த சேர்ல ஏறி நின்று அதை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய உள்ளத்திலே. What does it mean? அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன? Yes, he came down and sat down on a chair. அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த இருக்கையில வந்து அமர்ந்திருக்கிறான். But in the mind, ஆனால் அவனுடைய உள்ளத்திலே he is still standing on the high chair. அந்த சேர்ல நின்று கொண்டு இன்னும் அதை பிடித்து கொண்டிருக்கிறான். That's what our obedience is. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறது. Outside we are okay, we do all things. வெளியரங்கமான காரியங்களிலே நாம் சரியாகத்தான் இருக்கிறோம், Isn't it? இல்லையா? Inside, ஆனால் நம்முடைய உள்ளத்திலே, you know it. உங்களுக்கு தெரியும். Outside you are very much okay, very good. வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. Sunday morning, ஞாயிற்றுக்கிழமை காலை, what a holy people we are, right? எவ்வளவு பரிசுத்தமான ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோம். Monday to Saturday,
ஆனால் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை When you see brothers and sisters outside, you are okay. வெளியரங்கமாக, அதாவது வெளியே பார்க்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் அதுவும் சரியாக இருக்கிறார்கள். But inside, ஆனால் அவருடைய உள்ளத்திலே, are you an obedient child of God? நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? If not, இல்லை என்றால் God will not call you as his friend. நிச்சயமாக தேவன் உங்களை தன்னுடைய சிநேகிதர்கள் என்று அழைக்க மாட்டார். So think about your obedience this morning. இந்த காலை வேளையிலே உங்களுடைய கீழ்ப்படிதலை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Are you obeying your God? Are you obeying the commandments of the Lord wholeheartedly? நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறீர்களா? So number one, முதலாவது காரியம், the friends of Jesus love one another as Jesus loved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள் என்று சொல்பவர்கள் ஆண்டவர் எவ்விதமாக நேசித்தாரோ அதைப் போல ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பார்கள். Number two, இரண்டாவது காரியம், the friends of Jesus obey the commandments of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். Number three, மூன்றாவது காரியம், verse 15. 15வது வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். Yes. The third important thing that we can understand here is, மூன்றாவது காரியம் இங்கே இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், the friends of Jesus understands the truth that he has made known to us. நமக்கு அவர் வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தை முழுவதுமாக புரிந்து கொண்ட நபர்களாக இருப்பார்கள். Now as we look at this verse here, இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, the Lord Jesus says that though you are slaves, and he calls us as friends. நீங்கள் ஊழியக்காரர்கள் என்ற நிலைமையிலே இருக்கிறீர்கள், ஆனாலும் நான் உங்களை சிநேகிதர் என்றேன். So how can you understand that? இதை நீங்கள் எவ்விதமாக புரிந்து கொள்கிறீர்கள்? Slaves who are called as friends. ஊழியக்காரர்கள் சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Can you imagine that? நீங்கள் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Now suppose that a master commanding his slave to prepare a lunch for 100 people. அங்கே ஒரு சிந்தித்து பாருங்கள், ஒரு எஜமானன் தன்னுடைய அடிமையிடம் 100 நபர்களுக்கு அங்கே உணவை ஆயத்தம் செய்யும்படி சொல்லுகிறார். Isn't it? Think about that situation. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சிந்தித்து பாருங்கள். Now when he asks him to prepare the lunch, he will never tell the reason why he is having the lunch. He never explain any details about the lunch. அந்த சமையலை செய்ய வேண்டும் என்று அந்த எஜமான் அடிமையிடம் சொல்லுகிறார். எதற்காக செய்ய வேண்டும், என்ன காரணம் என்ற காரியங்களை எல்லாம் அங்கே அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Yes, he is master, he is slave. There is no need of telling anything. அவர் எஜமானன், இவன் அடிமை, எனவே எந்த காரணம் காரியத்தையும் குறித்து சொல்வதற்கு அவசியம் இல்லை. But suppose that the master having a friendship relationship with the slave, ஒருவேளை அந்த எஜமானன் தன்னுடைய அந்த ஊழியக்காரனிடம் ஒரு சிநேகித ஒரு அன்போடு பழகுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். then when he tell that slave to make the lunch for 100 people, அங்கே மதிய உணவை ஒரு 100 பேருக்கு ஆயத்தம் செய் என்று அந்த ஊழியக்காரரிடம் அந்த எஜமான் சொல்லுகிறார் என்றால், being a friend to the slave, master can explain the reason for that also. ஒருவேளை அவருக்கு சிநேகிதர் போல இருப்பதினாலே என்ன காரணத்திற்காக என்ற காரியத்தை அங்கே சொல்லலாம். That is what mentioned here. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. We are slave, at the same time we are his friends. நாம் ஊழியக்காரர்கள், அடிமைகள், ஆனாலும் நாம் அவருடைய சிநேகிதர்களாக இருக்கிறோம். We are his slaves, but he calls us as his friends and he reveals everything to us. நாம் ஊழியக்காரர், அடிமை என்ற நிலைமையில இருந்த பொழுதும் ஆண்டவர் நம்மை சிநேகிதர்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை எல்லாம் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். Though we are slaves, he reveals everything to us because he calls us as his friends. நாம் அடிமை என்ற நிலைமையில இருக்கிறோம், ஆனாலும் தேவன் தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் நம்மை சிநேகிதர்களாக நினைக்கிறார். So one thing that we need to understand this afternoon is, இந்த
நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், if you know Christ, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள் என்றால், if you are the child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால், you know the things that the most brilliant scientists and the philosophers of this world cannot understand. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தத்துவவாதியாகவோ அல்லது அறிவியல் அறிஞராகவோ இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியாத காரியத்தை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Do you understand that? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? If you know Christ, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள் என்றால், if you are a child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால், you know the most brilliant scientists and the philosophers in this world do not understand. இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவியல் அறிஞராகவோ அல்லது தத்துவ ஞானியாகவோ இருப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியாத காரியத்தை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியும். You know the true living God. நீங்கள் உண்மையாக ஜீவிக்கிற தேவனை அறிந்திருக்கிறீர்கள். You know that the true God created this universe by his word. அந்த உண்மையான தேவனே இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். You know God's plan for the history. நீங்கள் இந்த வரலாற்றினுடைய இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know how the Lord has forgiven our sins. ஆண்டவர் எவ்விதமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். You know why the Lord has placed you in this planet. எதற்காக இந்த பூலோகத்திலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know that you are going to spend the eternity with him in the glory. நீங்கள் நித்தியத்தை அவரோடு கூட நீங்கள் கழிப்பீர்கள் என்ற நிலைமையிலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know how the Lord expect you to behave and conduct in the midst of difficult circumstances in your life. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவங்கள் கஷ்டங்களிலே நீங்கள் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். You know it. நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். But many philosophers do not know that. ஆனால் மிகச்சிறந்த தத்துவ ஞானிகள் கூட அதை அறியவில்லை. Many scientists do not know that. மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்களுக்கு கூட இது தெரியாது. So what a privileged people we are. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். Because we know Jesus Christ, we know many things that the mastermind of this world cannot understand. இந்த உலகத்தின் அதிபதியால் புரிந்து கொள்ள முடியாத காரியத்தை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிறோம். Once you know it, then you will be able to obey it. நீங்கள் இதை புரிந்து கொண்டால் மாத்திரமே உங்களால் இதற்கு கீழ்ப்படிய முடியும். If you do not know what the Lord has revealed to us, the Lord cannot call you as his friend. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்திய காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களால் அதற்கு கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவர் உங்களை சிநேகிதர் என்று சொல்லவும் முடியாது. So the first important thing, முதலாவது காரியம், முக்கியமான காரியம், friends of Jesus love one another as Jesus loved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் என்பவர்கள் அவர் எவ்விதமாக நேசித்தாரோ அதை போல அவர்களும் நேசிப்பார்கள். Number 2, இரண்டாவது காரியம், the friends of Jesus obey his commandments. இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். Number 3, மூன்றாவது காரியம், the friends of Jesus understand what God has made known to us. தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். One more thing that we will consider and conclude. இன்னும் ஒரு காரியத்தை நாம் குறித்து சிந்தித்து இதை முடிக்கலாம். The fourth important characteristic that is mentioned here, இங்கே நான்காவதாக சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், in verse 16, 16வது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். yes. Now look at this important statement. இங்கே முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பாருங்கள். The friends of Jesus are chosen by him to bear the fruit that remains. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய சிநேகிதர்கள் என்பவர்கள் அவருக்காக கனி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். Yes, that is the fourth important thing that we can learn here. அதுதான் நான்காவது முக்கியமான காரியம் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. Friends of Jesus are chosen by him to give the fruit or bear the fruit that remains. இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படத்தக்கதாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்காக அங்கே கனிகளை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். Yes, the fruit that remains. அந்த கனிகள் இருந்து கொண்டிருக்கும். Yes, that's what we read here. அதுதான் இங்கே நாம் வாசித்தது. So let us look at that expression which is used here. இங்கே சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நாம் மீண்டுமாக சிந்தித்து பார்ப்போம். Yes, friends of Jesus are chosen by him.
அந்த இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். And in the morning also I have already made it very clear that we are chosen to salvation. இந்த காலை வேளையிலும் கூட நாம் ரட்சிப்புக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை குறித்து நான் பேசினேன். Nowadays there are people who come up with a new theology. இந்த நாட்களிலே ஒரு புதிய ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் வருகிறார்கள். And even in our churches also some are preaching that theology. நம்முடைய சபையிலும் கூட ஒரு சிலர் அந்த காரியத்தை குறித்து அங்கே பிரசங்கிக்கிறார்கள். Election has nothing to do with our salvation. தெரிந்தெடுப்பும் அந்த ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டது அல்ல என்று சொல்கிறார்கள். So they are trying to relate election with so many other things. அங்கே தெரிந்தெடுப்பு என்ற காரியத்தை மற்ற காரியங்களோடு கூட அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். And they want to prove so many other things which are not clearly mentioned in the word of God. இந்த வேதத்திலே தெளிவாக சொல்லப்படாத அநேக காரியத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை குழப்பிக் கொள்கிறார்கள். And also they want to condemn Calvin. அங்கே கால்வினுடைய அந்த கோட்பாடை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். Okay, so anyhow I am not after Calvin or anybody. இந்த கால்வின் அந்த தியாலஜி இதை பற்றி நான் மேற்கொண்டு நான் எதுவும் பேசவில்லை. But one thing that we need to understand here. ஆனால் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Whenever the Bible is talking about the calling or election, அங்கே தெரிந்தெடுப்பு அழைப்பு என்ற காரியத்தை குறித்து வேதம் எங்கெல்லாம் சொல்லுகிறதோ it is always connected with our salvation. அது ரட்சிப்பினோடு எப்பொழுதுமே தொடர்புடையதாக இருக்கிறது. In the Apostle Paul in Thessalonians he makes one thing very clear. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே நிருபத்திலே மிக தெளிவாக எழுதுகிறார். You are called to salvation. நீங்கள் ரட்சிப்பிற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். You are elected to salvation. It is very specifically mentioned. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரட்சிப்புக்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். So election has to do with our salvation. ஆகவே தெரிந்தெடுப்பு என்பது நம்முடைய ரட்சிப்போடு தொடர்புடையது. 1 Thessalonians chapter 1 verse 4. முதலாவது தெசலோனிக்கே நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம். 2 Thessalonians chapter 2 verse 1 and 13. 2 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 13வது வசனம். So many verses are there where we read that election and the calling is to salvation. அழைப்பு தெரிந்தெடுப்பு இந்த இரண்டும் ரட்சிப்போடு தொடர்புடையது என்பதை அந்த பகுதிகளிலே மிக தெளிவாக பார்க்கலாம். So one thing we need to understand is, இங்கே ஒரு காரியத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். suppose that salvation is given to our hand, will we choose Jesus Christ? ஒருவேளை அந்த ரட்சிப்பு உங்களுடைய கைகளிலே வந்து கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களா? No way. அதற்கு வழி இல்லை. Because we are selfish. ஏனென்றால் நாம் சுயநலம் உள்ளவர்கள். Who bothers about Jesus Christ? We will just think about ourselves and live our life. யார் ஆண்டவரை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள்? என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்ற நிலைமையிலே போய் கொண்டிருப்பார்கள். That's the reason why this morning I mentioned like this. அதனால தான் இந்த காலை வேளையிலே நான் இப்படியாக நான் சொன்னேன். If you are saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் it is only because he called you. அவர் உங்களை அழைத்திருக்கிறார். If you are saved, it is only because you are elected by God. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Cannot think about your salvation apart from the calling of Jesus. நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பையும் ரட்சிப்பையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்க முடியாது. So we are called. நாம் அழைக்கப்பட்டவர்கள். We are elected. நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். Before the foundation of the world, we were elected in Jesus Christ. பூமியினுடைய அஸ்திவாரம் போடப்படுவதற்கு முன்பாகவே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. So now we are chosen for what? நாம் எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? To bear the fruit that remains. நாம் கனி கொடுக்கத்தக்கதாக அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். What is this fruit? அந்த கனி என்னது? This is the fruit which refers to bringing others to Jesus Christ. இங்கே சொல்லப்பட்ட இந்த கனியானது மற்றவர்களை ஆண்டவரிடத்திலே அழைத்து வரக்கூடிய காரியம். The converts that comes to the Lord Jesus Christ through the proclamation of the gospel. அங்கே அந்த யாரெல்லாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஆண்டவரை குறித்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. Why God has chosen you, appointed you? ஆண்டவர் எதற்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், இங்கே நிலைத்திருக்க செய்கிறார்? To bring others to Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மற்றவர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக. Are we fulfilling that responsibility?
அந்த பொறுப்பான காரியத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? That is the fruit will remain forever. அதுதான் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும்படியான கனியாக இருக்கிறது. Because Jesus said in chapter 6 verse 39 and 40, யோவான் 6வது அதிகாரம் 39 40 வசனங்கள், this fruit will remain because he keeps them forever. என்றென்றும் நிலைத்திருக்கும்படியான அந்த கனிகளை அவர்கள் தருவார்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். Yes, this fruit will remain forever because he keeps this fruit. ஏனென்றால் அந்த கனியை அவர் அங்கே வைத்திருப்பவராக இருக்கிறார், அதை பாதுகாப்பவராக இருக்கிறார். Therefore, this is a fruit which is called as remaining fruit. அதுதான் அங்கே நிலைத்திருக்கும்படியான கனி என்று அழைக்கப்படுகிறது. So dear brothers and sisters, மிக பிரியமான சகோதரனே சகோதரியே, if you are called by the Lord, you have a mission to fulfill in this world. இந்த உலகத்திலே நீங்கள் நிறைவேற்று விதமான ஒரு ஊழியம் உங்களிடத்திலே இருக்கிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். Now how that mission can be fulfilled? அந்த நோக்கமானது எப்பொழுது நிறைவேறும்? Look at the verse again. அந்த வார்த்தையை மீண்டுமாக பாருங்கள். Verse 16. 16வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Yes. Now what you need to do? இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You need to bring others to Christ. மற்றவர்களை ஆண்டவரிடத்திலே நீங்கள் அழைத்து வர வேண்டும். That is the fruit that you need to produce. அதுதான் நீங்கள் கனியை உருவாக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. And then how is it possible? அது எப்படி சாத்தியம்? How you have to bear that fruit? நீங்கள் அந்த கனியை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? Look at the verse carefully. அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக பாருங்கள். Bearing fruit is very closely connected with what? இந்த கனி கொடுத்தல் என்பது எதோடு தொடர்புடையதாக இருக்கிறது? Prayer. ஜெபம். Isn't it? இல்லையா? So bearing fruit is closely connected with prayer. எனவே கனி கொடுத்தல் என்பது ஜெபத்தோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. So now one thing that we need to understand in our life is, இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஒரு காரியத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். if you want to bear fruit, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால் you can do it only with a prayerful dependence upon the Lord. நீங்கள் தேவனை முழுவதுமாக சார்ந்து ஜெபிக்கக்கூடிய நிலைமையிலே நீங்கள் கனி கொடுப்பீர்கள். Many times this is where we are lacking, isn't it? இந்த இடத்திலே தான் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா? We use so many methods of evangelism. நாம் அநேக முறைகளிலே இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கிறோம். We use so many techniques for evangelism. நாம் அநேக தொழில்நுட்பங்களை இந்த சுவிசேஷத்திற்காக பயன்படுத்துகிறோம். But let me tell you one thing very clearly. ஆனால் ஒரு காரியத்தை மிக தெளிவாக இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். God alone can give life to a dead person. இறந்து போன மனிதனுக்கு உயிர் தருவதற்கு ஆண்டவரால் மட்டுமே முடியும். God alone can give life to a spiritually dead person. ஆவியிலே மரித்து போன நபரை உயிர்ப்பிப்பது ஆண்டவரால் மட்டுமே முடிந்த ஒரு காரியம். Your technique cannot do that. உங்களுடைய நுட்பங்கள் அங்கே செல்லுபடியாகாது. Your methods cannot do that. உங்களுடைய முறைகள் அதை செய்யாது. Your smartness will not do that. உங்களுடைய புத்திசாலித்தனம் அதை செய்யாது. Your ability cannot do that. உங்களுடைய திறமை அதை செய்யாது. Only God can give life to the spiritually dead person. தேவன் ஒருவரே ஆவியிலே இறந்து போன ஒருவரை உயிர்ப்பிக்க முடியும். Therefore, இதிலிருந்து ஆகையால் pray to the Lord. தேவனிடத்திலே ஜெபம் செய்யுங்கள். Prayer is the most important weapon in relation to the mission that we need to fulfill in this world. இந்த ஊழியத்திலே நிறைவேற்றுதலுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஏறெடுக்கக்கூடிய அந்த ஜெபம் தான் மிகச்சிறந்த ஆயுதம். Prayer is the God given necessity behind evangelism in this world. சுவிசேஷ ஊழியத்திலே இருப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு காரியம், ஒரு கருவி என்னவென்றால் ஜெபம். Before you talk to a person about Christ, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நபரிடத்திலே நீங்கள் பேச முற்படும் முன், you must talk to God about that person. நீங்கள் தேவனிடத்திலே அந்த நபரை குறித்து நீங்கள் பேச வேண்டும். That's important. அது மிக முக்கியம். It's not that simply go and speak everybody gospel.
பொதுவாக ஒரு இயல்பாக ஒரு இடத்திலே போய் சுவிசேஷத்தை சொல்வது அல்ல. Instead, you need to speak to God about that person before you talk to him about Jesus. ஒரு நபரிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு முன்னால் தேவனிடத்திலே அந்த நபரை குறித்து நீங்கள் பேசுங்கள். So, dear brothers and sisters, பிரியமான சகோதரனே சகோதரியே, before you go for evangelism, make a list of the people to whom you are going to share the gospel. நீங்கள் அந்த சுவிசேஷ நிமித்தமாக செல்வதற்கு முன்பாக யாரை சந்திக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு குறிப்பிடுங்கள். And write down the names. அவர்களுடைய பெயரை நீங்கள் எழுதுங்கள். And talk to God about that person first, and then talk to that person about Jesus. தேவனிடத்திலே அந்த நபர்களை குறித்து நீங்கள் முதலாவதாக பேசுங்கள். அதன் பின்பு ஆண்டவரை குறித்து அந்த நபரிடம் பேசுங்கள். So prayer is most important necessity in relation to evangelism in this world. இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதற்கு ஜெபமானது மிக மிக அத்தியாவசியமான காரியமாக இருக்கிறது. Without prayer, ஜெபம் இல்லாமல் you cannot produce the fruit that remains. நிலைத்து நிற்கிறதான அந்த கனியை நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியாது. Is it clear? தெளிவாக இருக்கிறதா? Many times people have got a different understanding about the work of evangelism. அநேக நேரங்களிலே இந்த சுவிசேஷத்தை குறித்து அநேக விதமாக சிந்திக்கிறார்கள். But I don't have any problem with that. அதை குறித்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. But you need to understand what really the evangelism is. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எது உண்மையான ஒரு சுவிசேஷகம். Now in the verse, one more thing is mentioned about this evangelism. இந்த வார்த்தையிலே இன்னும் ஒரு காரியம் அந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. What is that? அது என்ன? Once again we will read that. மீண்டுமாக அந்த 16வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். Look at that. நீங்கள் போய். Right. You have to go. நீங்கள் போய். Many times what is happening? அநேக நேரங்களில் என்ன நடக்கிறது? We are sitting here and asking them to come inside. நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை இங்கே வர சொல்லுகிறோம். No. இல்லை. Okay, if they come, no problem. Let them come and you do the work. That's okay. அது அவர்கள் வரலாம், வந்து நாம் அந்த காரியத்தை எல்லாம் செய்யலாம், அது ஒன்றும் தவறானது அல்ல. But what the Bible says? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? You should go. நீங்கள் செல்ல வேண்டும், போக வேண்டும். That's the great commission also. அதுதான் மிகப்பெரிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. In the Gospel of Matthew chapter 28 verses 18 to 20, 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம் 18 லிருந்து 20 வரை, yes, go. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை போங்கள், புறப்பட்டு போங்கள். Yes, you need to go out and meet the people in the places where they are. அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திலே அவர்களை சந்திக்கும்படியாக நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே போங்கள். Okay, now when you go, what you need to do? போன பின்பாடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You have to preach the gospel, isn't it? நீங்கள் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இல்லையா? Nowadays what is happening? இந்த நாட்கள்ல என்ன நடக்கிறது? Some tracts are thrown into the house. அங்கே அந்த டிராக்ஸை தூக்கி எறிகிறார்கள். If they come and let them read, right? அவர்கள் வந்த பிற்பாடு அதை படித்துக் கொள்வார்கள் என்று விடுகிறோம், இல்லையா? That's what we do. அதுதான் நாம் செய்கிறோம், இல்லையா? But what the Bible says? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? Go and share the gospel with the person. நீங்கள் சென்று போய் புறப்பட்டு போய் அந்த சுவிசேஷத்தை அந்த நபரிடம் அறிவியுங்கள். That is what the gospel is. Evangelism is. அதுதான் சுவிசேஷ ஊழியம், இல்லையா? But today people go and throw the tracts. இந்த நாட்களிலே அந்த ட்ராக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த வீட்டிலே எரிந்து விடுகிறார்கள். And just go and come back. போகிறார்கள், அங்கே செய்கிறார்கள், வந்து விடுகிறார்கள். But ஆனால் Bible doesn't call that as evangelism. அதை சுவிசேஷ ஊழியம் என்று வேதம் அழைக்கவில்லை. Now if you carefully read through the scripture, நீங்கள் வேதத்தை நீங்கள் நிதானமாக படித்து பார்ப்பீர்கள் என்றால் there are some metaphors used for evangelism. அங்கே சுவிசேஷத்திற்கு ஒரு சில காரியங்களை சொல்லப்பட்டதை பார்க்க முடியும். One important metaphor used is fishing. அதிலே அந்த சொல்லப்பட்ட ஓமையிலே ஒரு காரியம் என்ன என்றால் மீன் பிடித்தல். Okay, how they do the fishing? பொதுவாக மீன் பிடித்தல் எப்படி செய்வார்கள்? They go with all preparation.
அங்கே அவர்கள் ஆயத்தத்தோடு போவார்கள். Sometimes hours and hours they will wait there, and till they get the fish they will be waiting. அங்கே மணிக்கணக்கிலே அங்கே அமர்ந்து கொண்டிருப்பார்கள், அந்த மீன் அங்கே மாட்டும் வரை. Isn't it? இல்லையா? They do all the effort in that. அதை பிடிப்பதற்கு அவர்கள் எல்லா முயற்சியும் அவர்கள் செய்வார்கள். It is not that they go with some worms and throw here, throw there, throw here, and then come back and then go and get the fish. அங்கே மண்புழுவை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணியிலே அவர்கள் அங்கேயும் இங்கேயுமாக அதை தூவிக்கொண்டு மீண்டுமாக வந்து விடுவது அல்ல. No, that is not fishing. அது மீன் பிடித்தல் அல்ல. We are taking tract, one here, one there, putting there, here and coming back. நாம் அந்த கைப்பிரதியை எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் தூக்கி எறிகிறோம், திரும்பமாக வந்து விடுகிறோம். That is not fishing. அது மீன் பிடித்தல் அல்ல. Another metaphor which is used for evangelism is, இங்கே சுவிசேஷத்திற்கு மீண்டுமாக இன்னொரு ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார். that is farming. அது விவசாயம், பண்ணை தொழில். How to do the farming? அங்கே நீங்கள் விவசாயம் எப்படி செய்வீர்கள்? The farmer will go to the field, அங்கே விவசாயி அந்த நிலத்திற்கு போவார், and he will take some seeds, throw one there, throw one here. அங்கே விதையை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் இங்கேயுமாக தூவி விடுவார். Is it? இல்லையா? No. நோ, இல்லை. There is a strategy in that, isn't it? அதிலே ஒரு வரைமுறை இருக்கிறது, தெரியும் இல்லையா? Accordingly they will spend all what they can do for the farming. அங்கே அவர்கள் எல்லா காரியத்தையும் ஆயத்தமாக அங்கே செய்து அந்த விவசாயத்திற்கு ஏற்றபடி அதை எல்லா காரியங்களையும் செய்வார்கள். That is what the metaphor used for evangelism. அதுதான் சுவிசேஷத்திற்கு அங்கே சொல்லப்பட்ட ஒரு ஓமையாக இருக்கிறது. Okay, I don't have any problem for people doing all these things. You are accountable, that's all. அதை செய்வதை குறித்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கு நீங்கள் பொறுப்பாளியாக இருக்கிறீர்கள். But understand what is evangelism in the word of God. ஆனால் வேதத்தை பொறுத்தவரை சுவிசேஷம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். You need to go with prayer and speak the gospel to the person in a manner that the Lord would work in their life. நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து ஜெபம் செய்து நீங்கள் அந்த நபரை பார்க்க போங்கள், அந்த நபரிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பேசுங்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தகைய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுங்கள். When you use different methods and techniques, you need to understand that is it in accordance with the evangelism that the Lord has mentioned in the Bible. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷ முறையின்படியாக அது இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் அநேக நுட்பங்களோடு கூட நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்கள். So we need to understand that if you want to be called as the friend of Jesus, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லப்பட வேண்டும் என்றால், you need to bear the fruit that remains. என்றும் நிலைத்திருக்கிறதான கனியை நீங்கள் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். Everybody. எல்லோரும். It's our responsibility. இது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. If you are called by God unto salvation, நீங்கள் ரட்சிப்புக்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், you have a mission to fulfill. நீங்கள் நிறைவேற்றத்தக்கதான ஒரு நோக்கம் உங்களிடத்தில் இருக்கிறது. It is your responsibility to bring others to Jesus Christ. அது உங்களுடைய கடமையாக இருக்கிறது, மற்றவர்களை தேவனிடத்திலே அழைத்து வருவது. Every individual person who is seated here has the responsibility to do that. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் அந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. It is not just the responsibility of the evangelist or the elder of the assembly. இங்கே இருக்கக்கூடிய சுவிசேஷகரோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கோ அந்த காரியமான சொந்தமானது அல்ல. Every individual person has the responsibility to share the gospel with others and bring them to the Lord Jesus Christ. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது, வெளியே சென்று அவர்களிடம் ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களை அழைத்து வருவது. But don't forget that it must be done with prayer. ஆனால் ஒன்றை நீங்கள் மறவாதிருங்கள், நீங்கள் ஜெபத்தின் மூலமாக அதை நிறைவேற்ற வேண்டும். No evangelism without prayer. அங்கே சுவிசேஷ ஊழியம் என்பது ஜெபம் இல்லாமல் இல்லை. No evangelism can take place without prayer successfully. ஜெபத்திலே அங்கே அவர்கள் தரித்திருக்கும் பொழுது அந்த சுவிசேஷமானது வெற்றி பெறுவதாக இருக்கிறது. So dear brothers and sisters, பிரியமான சகோதரனே சகோதரியே, think about yourselves. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். If he wants to call you as his friends, நீங்கள் ஆண்டவர் உங்களை தன்னுடைய சிநேகிதர் என்று அழைக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால், number one, முதலாவது காரியம்,
The friends of Jesus love one another as he loved. இயேசு கிறிஸ்துவனுடைய சிநேகிதர்கள் அவர் எவ்விதமாக நேசித்தாரோ அதை போல ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பார்கள். Number 2, இரண்டாவது காரியம், the friends of Jesus obey his commandments. இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். Number 3, மூன்றாவது காரியம், friends of Jesus understands the truth that he has revealed unto us. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர் வெளிப்படுத்தின அந்த காரியத்தை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். Number 4, நான்காவது காரியம், the friends of Jesus are chosen by Christ to bear the fruit that remains. இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் என்பவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்றும் நிலைத்து நிற்கிறதான கனியை தருபவர்களாக இருப்பார்கள். They will always be engaged in the work of evangelism with prayer so that they can win many to the Christ. அவர்கள் எப்பொழுதுமே ஜெபத்தோடு கூட அந்த சுவிசேஷத்திலே அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். அவர்கள் தேவனுக்காக அநேக கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். It's the responsibility of each one of us. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளாக இருக்கிறது. So this afternoon, let us evaluate our life very genuinely in the presence of the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே நாமே சீர்தூக்கி நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். Let us see where we have failed. நாம் எந்த இடத்திலே தவறுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். Let us just think about ourselves and answer the question, will Jesus call me as his friend? நம்மை நாமே நிதானித்து பார்த்து இந்த கேள்விக்கான பதிலை நாம் தெரிந்து கொள்வோம். உண்மையாகவே ஆண்டவர் என்னை சிநேகிதன் என்று அழைப்பாரா? May the Lord bless us with this word. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.